ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய யோக வாழ்க்கை நெறிமுறைகளை பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம சிகிச்சைகளாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சீரான இரத்த ஓட்டம். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் அவனுடைய உடலில் தலை முதல் கால் வரை அந்த இரத்த ஓட்டம் சீராக இருக்கணும். உயர் இரத்த ஓட்டமாக இருக்கக்கூடாது, குறைந்த இரத்த ஓட்டமாக இருக்கக்கூடாது. அவன் அந்த சீரான இரத்த ஓட்டம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும். நிறைய இடத்துல பார்க்குறோம், நன்றாக இருந்தார், திடீர்னு ஹை ப்ரெஷர் ஆயிடுச்சு, டக்குன்னு மயங்கி விழுந்துட்டாங்க, எல்லா உறுப்புகளும் செயலிழந்து விட்டது. நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். இதற்கு காரணம் மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன். இதெல்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கையிலே மருந்து இருக்குது, அதான் முத்திரைகள். ஸோ அதை ஒரு சிகிச்சையாக நம்ம பண்ணும் பொழுது மனோரீதியாக நமக்கு சாந்தமாக இருக்கும், உடம்பில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், சமமாக இருக்கும், அந்த ஃப்ளோ எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஆறு போய்கிட்டே இருக்குது, தண்ணி ஒரே மாதிரி ஸ்லோவாக போய்கிட்டே இருக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அந்த ஆறில் போய் கால் வைக்கலாம், ஆறில் போய் அந்த தண்ணியை எடுத்து குடிக்கலாம், குளிக்கலாம். திடீர்னு வெள்ளமாக குளித்து கொண்டு இருக்கும் பொழுது வெள்ளமாக வந்துருச்சு அப்படின்னா நம்மளெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அதே மாதிரி தான் அந்த உடலுக்குள்ளே ரத்தங்கள், அது ஒரு பெரிய ஆறு. அந்த 5 லிட்டர் ரத்தமும் நம்ம உடம்புல ஆறாக பரவி கொண்டே இருக்கின்றது, எல்லா பகுதிக்கும் நன்றாக பரவி கொண்டே இருக்கின்றது. அந்த ஃப்ளோ அது சீரான இரத்த ஓட்டமாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும். ஸோ அந்த சீரான இரத்த ஓட்டம் இருப்பதற்குரிய முத்திரை சிகிச்சையை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அந்த முத்திரைகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உடம்பில் அந்த இரத்த ஓட்டமானது சீராக இருக்கும். அப்போ இதய துடிப்பும் சீராக இருக்கும், நுரையீரல் இயக்கம் சீராக இருக்கும், ராஜ உறுப்புகளுக்கு பிராண ஆற்றல் சீராக கிடைத்து கொண்டே இருக்கும். யாருடைய உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கின்றதோ, சமமாக அழகாக இருக்கின்றதோ, ஒரே தன்மையில் இருக்கின்றதோ அவர்களுக்கு ஜீரண மண்டலம், சுவாச மண்டலம், நரம்பு மண்டலம் எல்லாமே பார்த்திங்கன்னா நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ அதற்கு நம்ம ஒரு முத்திரைகள், ஒரு சிகிச்சையை பார்க்குறோம். இந்த முத்திரைகளையும் இந்த ஆசனத்தையும் நாம் செய்யும் பொழுது நம்ம உடம்பில் இரத்த ஓட்டம் சீரான இரத்த ஓட்டமாக இருக்கும். நம்ம எந்த ஒரு மெடிசன் எடுக்க தேவையில்லை, மாத்திரை இல்லாமலேயே இந்த முத்திரையின் மூலமாக நம்ம இரத்த ஓட்டத்தை சரி செய்து விடலாம். நம்பிக்கை உங்கள் மீது வைங்க. 5 அடுக்கு, 5வது அடுக்கில் தான் அந்த ஆத்மசக்தி, இறை பிராணன் இருக்கின்றது. நாம் செய்கின்ற முத்திரைகள் 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை, ஒவ்வொரு அடுக்கில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் நீக்கி சிறப்பாக இயங்க செய்யும். அப்போ நமது முதல் கடமையை நம்ம உடம்பில் காலையில் எழுந்த உடனேயே தலை முதல் கால் வரை அந்த இரத்த ஓட்டம் சீராக இருக்கணும். அதற்குரிய பயிற்சிகளை பண்ணிட்டோம்னா நமது வாழ்க்கை அன்றைய நாள் முழுக்க சிறப்பாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது வருண முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். ஒரு 10 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மற்ற 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இது வருண முத்திரைங்கிறதே நீர் சார்ந்தது, இரத்தம் அது ஒரு நீர் சார்ந்தது தான். உங்களது ஆழ் மனதில் தலை முதல் கால் வரை இந்த வருண முத்திரையின் மூலமாக எனது உடம்பில் நீரினுடைய தன்மை சமமாக இருக்கின்றது, இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது. அந்த உணர்வு அப்படியே தலை முதல் கால் வரை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த வருண முத்திரையின் மூலமாக உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கின்றது. அடுத்து ருத்ர முத்திரை. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளடங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஆழ் மனதில் இரத்த ஓட்டம் உடலில் சீராக இயங்குகின்றது.
இந்த ருத்ர முத்திரையின் மூலமாக உடலில் இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு அப்படியே இருக்க பாருங்கள். 2 நிமிடங்கள் காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிகிச்சையாக பார்த்துட்டோம். அடுத்து இரத்த அழுத்த சமான முத்திரை பண்ண போகிறாங்க. கைகளை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு இந்த இரத்த அழுத்த சமான முத்திரையின் மூலமாக எனது உடலில் இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது. தலை முதல் கால் வரை இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது. அந்த உணர்விலே அப்படியே இருக்க பாருங்கள். 2 நிமிடங்கள் காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க. பொறுமையாக கால்களை நீட்டிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலாக மடித்துக் கொள்ளுங்கள். உடல் வளையும் தன்மை உள்ளவங்க வஜ்ராசனத்தில் அமர முடிந்தவர்கள் இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். முதல் முத்திரை வரண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளடங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு உணர்வு இந்த வரண முத்திரையின் மூலமாக எனது உடலில் இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது. தலை முதல் கால் வரை இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது. அந்த உணர்விலே 2 நிமிடம் இருக்க பாருங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ருத்ரமுத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு உணர்வு இந்த முத்திரையின் மூலமாக உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது. அந்த உணர்விலே அப்படி இருக்க பாருங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இரத்த அழுத்த சமான முத்திரை பண்ண போகிறாங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு இந்த முத்திரையின் மூலமாக உடல் முழுக்க நல்ல இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது. தலை முதல் கால் வரை இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். 2 நிமிடங்கள் காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து பத்மாசனம் போட்டுக்கோங்க. கைகள் தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரலும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ உங்கள் உணர்வு அப்படி தலைவலி தசைகள் அதில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தலைவலி தசைகளில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. தோள்பட்டை வெளி தசைகள் உங்கள் மனசு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. டீப்லி ரிலாக்ஸ். மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. வலதுகை வெளி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வெளி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால் இடதுகால் வெளி தசைகள், அந்த தசைகள் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகள் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். இப்போ மெதுவாக 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி, அந்த பகுதியில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது.
இரத்த ஓட்டம் தலை முதல் கால் வரை சீராக இயங்குகின்றது. உங்கள் உணர்வு அப்படியே அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருக்கின்றது, இரத்த ஓட்டம் சீராக இருக்கின்றது. அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். சாந்தமான மனநிலையில் அந்த இதய துடிப்பு சீராகும் பொழுது தான், சமமாக கரெக்டாக இயங்கும் பொழுது தான் இரத்த நாளங்கள், இரத்த ஓட்டம் கரெக்டாக சீரான இரத்த ஓட்டமாக இருக்கும். ஆகையினால உங்களது ஆழ் மனது அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த பயிற்சியை காலை, மதியம், மாலை 3 வேளையும் ஒரு 10 நிமிடங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 3 வேளை பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை 2 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடம்பில் சீரான இரத்த ஓட்டம் கரெக்டாக இயங்கும். உடல் இயக்கம், மன இயக்கம் சிறப்பாக இருக்கும். ராஜ உறுப்புகள் அனைத்தும் மிக மிக சிறப்பாக இயங்கும். நோய் எதிர்ப்பாற்றலோடு வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன்.